அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதிமுக வேட்பாளர் யார் என்பது குறித்து வைகோ தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இன்று தொகுதி கூட்டணி தொடர்பாக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மதிமுக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர் யார் என்பது குறித்து வைகோ ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறது. இந்நிலையில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்துக்கு வந்து வைகோ அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு தொகுதி எது என்ற அடிப்படையில் கையொப்பமிட இருக்கிறார்கள். பெரும்பான்மையான திருச்சி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் திருச்சியில் வேட்பாளராக மதிமுக சார்பில் யாரை நியமிப்பது என்ற அடிப்படையில் தற்போது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் வைகோ அவர்கள் பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக மதிமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தாயகத்தில் இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மதிமுகவுடைய நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இன்று மாலை 3 மணிக்கு வேட்பாளர் அறிமுகமானது மதிமுக சார்பில் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ அவர்கள் இன்றைய தினம் நிர்வாகிகளால் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இந்த நிர்வாகிகளுடான ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த கூட்டத்தில் மதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு மதிமுக ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா என்ற அடிப்படையில் பெற்று லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஈரோடு தொகுதியில் உதயசூரன் சென்றது நின்று கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார். ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் வைகோ அவர்கள் நின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த 2024 வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருச்சி தொகுதி ஒன்று ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த திருச்சி தொகுதிக்கு வேட்பாளராக துரை வைகோ தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக வருகின்ற இந்த தேர்தலில் திருச்சி தொகுதியில் துரை வைகோ அவர்கள் மதிமுக சார்பில் களம் காணுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது நிர்வாகிகளுடான இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.